பார்ட் 2 படங்கள்ல தமிழ் படங்கள் எல்லாம் மொக்க வாங்குறப்போ, கேஜிஎஃப் 2, புஷ்பா 2 மட்டும் வசூல் குவிக்கிறது எப்படி? தமிழ் சினிமாவுல ஹிட் கொடுத்த படங்களோட 2ஆம் பாகம் அதிக எதிர்பார்ப்புகளோட எடுக்கப்பட்டாலும் கூட, அந்த படங்கள் பெரிய அளவுல தாக்கத்த ஏற்படுத்துறது கிடையாது. ஆனா மற்ற மொழிகள்ல எடுக்கப்பட்ட பார்ட் 2 படங்களான கேஜிஎஃப் 2, புஷ்பா 2 மாதிரியான படங்கள் மட்டும் வசூல்ல சாதனை படைக்குதே. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்படி தமிழ்ல எடுக்கப்பட்ட பார்ட் 2 தோல்வி படங்கள பத்தி இப்ப பார்க்கலாம். பில்லா 2 இயக்குனர் சக்ரி டோலட்டி இயக்கத்துல அஜித், வித்யூ ஜாம்வால், பார்வதி ஓமனக்குட்டன், யோக் ஜாப்பி, ப்ரூனா அப்துல்லா இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்களோட திரைக்கு வந்த படம் தான் பில்லா 2. ஒரு சாதாரண டேவிட் பில்லாவான அஜித் எப்படி ஒரு கொள்ளைக்காரனா மாறினாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த படத்தோட கதை. 35 கோடியில எடுக்கப்பட்ட இந்த படம் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. சாமி 2 இயக்குனர் ஹரி இயக்கத்துல விக்ரம், த்ரிஷா முன்னணி ரோல்ல நடிச்சு ஹிட் கொடுத்த சாமி படத்தோட 2வது பாகம் தான் சாமி ஸ்கொயர். இந்த படத்துல விக்ரம், கீர்த்தி சுரேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், பாபி சிம்ஹா, பிரபு, சூரி இந்த மாதிரியான பல பேர் நடிச்சிருந்தாங்க. பெருமாள் பிச்சையோட பையனால திருநெல்வேலி ரவுடிசம் தலை தூக்க குடும்பத்தோட நெல்லைக்கு வரக்கூடிய ஆறுச்சாமிக்கும் பெருமாள் பிச்சையோட மகன்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய சம்பவம் தான் சாமி ஸ்கொயர். இதுல முதல் பாகத்துல விக்ரமுக்கு ஜோடியா நடிச்ச த்ரிஷாவுக்கு பதிலா 2வது பாகத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தேவி 2 இயக்குனர் ஏ.எல். விஜய் இயக்கத்துல பிரபுதேவா, தமன்னா, நந்திதா, கோவை சரளா இந்த மாதிரி பல பேர் நடிப்புல த்ரில்லர் கதையை மையப்படுத்தி திரைக்கு வந்த படம் தான் தேவி 2. முதல் பாகத்துல தமன்னா பேயா நடிச்சிருந்தாங்க. 2வது பாகத்துல பிரபுதேவா பேயா நடிச்சிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சண்டைக்கோழி 2 முதல் பாகத்துக்கு கிடைச்ச வரவேற்பு கூட 2வது பாகத்துக்கு கிடைக்கல. இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்துல விஷால், ராஜ், கிரண், கீர்த்தி சுரேஷ் இவங்க முன்னணி ரோல்ல நடிச்சு வெளியான படம் தான் சண்டைக்கோழி 2. கோவில் திருவிழாவை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. பொன்னியின் செல்வன் 2 இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்துல விக்ரம், ஐஸ்வர்யா ராஜேஷ், த்ரிஷா, ஜெயம் ரவி, கார்த்தி, ஜெயராம், பிரபு, சரத்குமார், விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா லட்சுமி, பிரகாஷ் ராஜ், ரகுமான், பார்த்திபன் அப்படின்னு ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இதுல ஆதித்ய கரிகாலனை கொலை செஞ்சது யாரு, பொன்னியின் செல்வனுக்கு என்ன நடந்துச்சு, வந்தியத்தேவனோட சூழ்ச்சிக்கு பலன் கிடைச்சதா அப்படிங்கறதான் கதை. இந்த படம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல. வெண்ணிலா கபடி குழு 2 சுவாரஸ்யம் அப்புறம் த்ரில்லர் கதையா எடுக்கப்பட்ட வெண்ணிலா கபடி குழு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஆனா இயக்குனர் செல்வசேகரன் இயக்கத்துல உருவான இந்த படத்தோட 2ஆம் பாகம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல. கபடி விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட படத்துல காதல் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. அது இளம் ரசிகர்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா 2ஆம் பாகம் அப்படி உருவாகல. இது முழுக்க முழுக்க அப்பா பையன் கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியன் 2 கமலஹாசன் அப்புறம் இயக்குனர் ஷங்கருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் தான் இந்தியன் 2. ஊழலுக்கு எதிரா இந்தியன் தாத்தா செய்யக்கூடிய சம்பவங்கள் தான் இந்தியன். சுவாரஸ்யம், எதிர்பார்ப்பு, ஆக்ஷன், காதல் காட்சிகள் அப்படின்னு எல்லா கலவைகளையும் வச்சு எடுக்கப்பட்ட முதல் பாகத்துக்கு கிடைச்ச வரவேற்பு 2ஆம் பாகத்துக்கு கிடைக்கல. 2வது பாகத்துல ஏராளமான சினிமா நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கக்கூடிய கமலஹாசன் கடைசியில மக்களால துரத்தப்படுறது மாதிரியான கிளைமேக்ஸ் முடியறது தான் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. இதுல இந்த படத்தோட 3ஆம் பாகம் வேற வெளிவர இருக்குதாம். இப்படி தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட 2ஆம் பாக படங்கள் தோல்வியை தழுவிட்டு வரக்கூடிய நிலையில மற்ற மொழிகள்ல எடுக்கப்பட்ட 2ஆம் பாக படங்கள் மட்டும் நல்ல வரவேற்பு பெற்று வர்றது எப்படி அப்படிங்கிற கேள்வி எழுது. உதாரணத்துக்கு கேஜிஎஃப் படம் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில 2ஆம் பாகம் அதைவிட வரவேற்பு பெற்று 3ஆம் பாகமும் உருவாயிட்டு இருக்கு. அதே மாதிரி செம்மரம் கடத்தல மையப்படுத்தி புஷ்பா படமும் அப்படிதான் வசூல் அப்புறம் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில 2வது பாகம் 3 வருஷங்களுக்கு பின்னாடி வெளியாகி வசூல் ரீதியாவும் விமர்சன ரீதியாவும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்தோட 3ஆம் பாகமும் உருவாக இருக்கு.